பெட்ரோல் வேற இல்லை. யாரா இத்தனை வாட்டி ஃபோன்? ஹலோ சார், ஸ்ரீபிரேம் ஃபினான்ஸ்லேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி உங்கள் இஎம்ஐ டேட். சார், எனக்கு 7ஆம் தேதி தான் சம்பளம். அன்னைக்கு போட்டா சார், இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். எக்ஸ்கியூஸ் கேட்காதீங்க, உடனே போடுங்க. சார், இப்போ போன அவள் தானே, வைங்க போகிறேன். ஆஃப்டர்நூன்குள்ளே போட்டுருங்க, இல்லாட்டி பவுன்ஸ் ஆகிடும். நான் இன்னும் 1 ஹவரில் போட்டுறேன் சார். சீக்கிரம் சார். டைம் கொடுங்க. 5ஆம் தேதிலாம் கேட்டால் எங்கே போவேன்? ஃப்ரெண்டு கிட்ட கேட்போமா? இல்லைன்ற போகிறான். மச்சான், ஒரு 2000 ரூபா இருந்தால் கூட 7ஆம் தேதி குத்துறேன். காசு கையில் தாண்டா இருக்குது, வீட்டில் வந்து வாங்கிக்கிறியா? மச்சான், ஐயோ, காசு வாங்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆகுது. மேனேஜர் ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே இதை ஏடிஎம்மில் போட்டுடணும். இவனுங்க வேற கூட்டமாக இருப்பானுங்க. ஒரு வழியாக ஃப்ரீ ஆயிடுச்சு, சீக்கிரம் போடணும். அவசரம் புரியாமல் இவனுங்க வேற. இப்போ நோட்டுக்கு எங்கடா போவேன்? ஆனால் வேறு நோட்டுக்கு இது. சார், 2500 தானே பேமெண்ட்டு? எடுக்க மாட்டேங்குதே சார், எக்ஸ்ட்ரா 500 ரூபா காட்டுது. டைம் பவுன்ஸ் சார். சார், என்ன சார் சொல்கிறீங்க? 1 மணி நேரம் லேட்டாக இருக்குது சார். அதுக்கு 500 ரூபா கட்டணுமா? 5th மார்னிங்லாம் அக்கௌண்ட்டில் பணம் இல்லாட்டி பவுன்ஸ் தான். இந்த 2500 ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா சார்? கடன் மட்டும் வாங்கிடாதீங்கடா அப்பா, டே முடியல.